உண்மையாய் கொடுக்கப்பட்ட ஒரு இடம். அநேக ஜனங்கள் வந்து இந்த இடத்துல சுகத்தையும் ஆறுதலையும் பெற்றுக்கொண்டு செல்லுகிறார்கள். இந்த இடத்தை கர்த்தர் விரிவாக்கும்படியாக அநேக ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரும்படியாக நம்ம எல்லாம் வலது கருத்தை வானத்துக்கு மேல உயர்த்தி நம்ம எல்லாரும் கர்த்தரை சோதனம் பண்ணலாம். நம்ம எல்லாரும் கர்த்தரை சோதனம் ஆண்டவரே மக்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அந்த ஆசாருடைய பாதங்கள் அந்த யோர்தான் நதியில பட்ட மாத்திரத்தில் அற்புதங்கள் நடந்தது போல இந்த இடத்துல நம்முடைய பாதங்களை வைத்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய அற்புதங்கள் இனி வருகிற நாட்கள்ல இந்த சபை இந்த இடத்துல ஒரு பெரிய வெளிச்சமா அநேக இருளில் வாழ்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிற இடமா இன்றைய நாளில் இந்த கர்த்தர் அப்படியே செய்யப்படுவதாக கர்த்தரை சோதனம் பண்ணுவோமா. எங்களுடைய பாதங்கள் இங்கே பட்டிருக்கிறது ஆண்டவரே. உங்களுடைய உடன்படிக்கை பெற்று எங்கள் இருதயத்தை நாங்கள் சுமக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாதங்கள் பட்டிருக்கிறது. அற்புதங்கள் அடையாளங்கள் இனி வருகிற நாட்களிலே நடக்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இது ஒரு பெத்தேலாய் மாற்றுங்க ஆண்டவரே. வானத்திலிருந்து தேவ தூதர்கள் இறங்குகிறதும் ஏறுகிறதுமான ஒரு இடமாய் ஒரு ஸ்தலமாய் நாங்கள் இதை பிளஸ் பண்றோம் ஆண்டவரே. நாங்கள் இதை ஆசீர்வதிக்கிறோம். இந்த வருஷத்தின் முடிவில் ஆண்டவரே இந்த இடம் நிரம்பி வெளியில உட்கார்ந்து ஜனங்களை கட்ட நீங்க தர போறீங்களே, அதற்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆவிக்குரிய கண்களால் நாங்கள் அதை காண்கிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய கண்களால் நாங்கள் அதை காண்கிறோம் ஆண்டவரே. திரளான ஜனங்கள் இந்த இடத்தை இந்த வெளிச்சத்தை தேடி வருகிறத நாங்கள் பார்க்க போகிறவே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த இடத்தை திறந்து கொடுத்திருக்கிற பாட்டியமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தாயாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். இன்னொரு முறை வலது கரத்தை உயர்த்தி பாட்டிக்காக நாம ஜெபம் பண்ண போறோம். நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தை தரணும். அநேக ஜனங்களை ஆண்டவரை ஆராதிக்கிற மகிமைப்படுத்துகிற இந்த இடத்தை அவர்கள் திறந்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களோட பேர பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நம்மள கர்த்தரை சோதனம் பண்ணலாமா? ஹalleluya ஹalleluya. பாட்டிக்கிற எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றி பலத்தால சுகத்தால இடைக்கட்டும்படி கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். என் வசனத்தை அனுப்பி நான் அவளை குணமாக்குவேன் சொல்லியிருக்கிறார். என் தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வசனத்தை அந்த சரீரத்தில் இப்பொழுதே நாங்கள் அனுப்புகிற இயேசுவின் நாமத்தினாலே மாம்ச தேகமே நீ சுகத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நீ சுகத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல சுகத்தை தருகிறதுக்காக நன்றி. அருமையான ஆண்டவரே பாஸ்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த இடத்துல வந்து உங்களுடைய ராஜ்யத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார் ஆண்டவரே. எந்த வசதியும் இல்ல ஆண்டவரே, ஆனா ஜனங்களுக்காக இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற அந்த உங்களுடைய மகனை கர்த்தர் நீங்க அற்புதமாய் வல்லமையாக வரங்களாக கர்த்தர் நீங்க நிரப்பி ஆண்டவரே வழிநடத்துவீராக. ஊழியர்களை வல்லமையால கர்த்தர் நீங்க நிரப்பும்படியாக நாங்கள் சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நடந்து தெரு தெருவாய் வீடு வீடா சென்றிருக்கிற அந்த மகனுடைய பிரயாசத்தை கர்த்தர் நீங்க பாக்குறீங்க ஆண்டவரே. பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு நீர் அநீதி நிறைந்த தேவன் அல்ல ஆண்டவரே. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் அதை நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கேற்ற பிரதிபலன் அதற்கேற்ற பலனை கர்த்தர் கூடிய சீக்கிரத்தை நீங்க கொடுக்க போறதுக்காக நாங்கள் இன்னைக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அநேக ஜனங்களுக்கு வெளிச்சமாய் மாற்றுங்க. இருளில் வாழ்கிற பாவத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு இது ஒரு விமர்சனம் கொடுக்கிற இடமாய் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே இதுல கலந்து கொண்ட ஜெபத்தை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆளுக்கு செய்யுங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.